ஆந்திர சிறைகளில் இருக்கும் தமிழக தொழிலாளர்களை விடுவிக்க கோரி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆந்திர முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தினுடைய முழு விவரம் என்ன? நிச்சயமாக தற்பொழுது இந்த கடிதம் நம்ம கையில் கிடைத்திருக்கிறது. இந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிற தகவல் என்னவென்றால், சுமார் 516 தமிழகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் செம்மரம் வெட்டச் சென்றதாக சொல்லப்படக்கூடிய சம்பந்தமான குற்றச்சாட்டுகளிலே ஆந்திரா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 516 பேரும் ஜாமீனில் வரக்கூடிய பிரிவுகளின் கீழ் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வறுமையின் காரணமாக அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காமல் இருக்கிறது. எனவே அவர்கள் உரிய உதவியை செய்ய வேண்டும் என்று ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 வாரங்களுக்கு முன்பு புதிய தலைமுறையில் இது தொடர்பாக ஒரு விரிவான நேரடியாக அந்த சிறையில் இருக்கும் தமிழர்களுடைய குரலை பதிவு செய்தோம். அதற்கு பிறகு பல்வேறு செய்திகள் இது தொடர்பாக வெளியானது. அரசியல் தளத்திலும் இந்த விவகாரம் எதிரொலித்தது. தற்பொழுது முதலமைச்சர் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஆந்திர முதலமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே உடனடியாக தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இதில் சிறையில் இருக்கும் தமிழர்கள் எல்லாம் மலைவாழ் மக்கள் கூலியிலாக சென்றிருக்கிறார்கள், படிப்பறிவற்றவர்கள் என்று முதலமைச்சர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 516 பேர் தற்பொழுது அடையாளம் கண்டிருப்பதாகவே கருதப்படுகிறது. 516க்கும் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தினுடைய வனச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தற்பொழுது பல சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 13/8/2015 புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது என்றால், 107 பேர் கடப்பா மாவட்டத்தில் உள்ள சிறைகளிலும், 109 பேர் சித்தூர் மாவட்ட சிறைகளிலும், 300 நபர்கள் திருப்பதி நகர காவல் நிலையத்தினுடைய எல்லைக்குள் இருக்கிற சிறைகளிலும் தற்பொழுது அடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர் அறிக்கை தற்பொழுது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்து வந்தது. அவருடைய குரலற்றவர்களாகவே இந்த மலைவாழ் மக்கள் இருந்தார்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த மலைவாழ் மக்கள் செம்மரக்கட்டை வெற்றச் சென்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நேரடியாக சென்று சிறையில் இருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்தோம். அப்போது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், நாங்கள் அந்த சமயத்தில் ஆந்திரா சென்றது உண்மைதான், ஆனால் எங்களுக்கும் செம்மரக்கட்டை வெட்டும் கும்பலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல 2013ஆம் ஆண்டு செம்மரக்கட்டை கடத்த வந்ததாக சொல்லப்படும் கும்பலுக்கும் ஆந்திரா வனத்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்தது திருப்பதி வனப்பகுதியிலே. அதில் 2 வன அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த வழக்கிலே கிட்டத்தட்ட 450 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றத்தில் சம்பந்தம் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த தமிழகத்தை சார்ந்த 350க்கும் அதிகமானவர் அந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிலே பெரும்பாலானவர்கள் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் நேரடியாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு 2-3 வருடங்களாக தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை சென்று நேரடியாக பார்த்தோம். அவர்கள் பலரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சிறையில் தொடர்ந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்தவித சட்ட உதவியும் கிடைக்காமல் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இன்னொரு பக்கம் ஆந்திராவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பலர் தாங்கள் அவர்களை ஜாமீனில் எடுப்பதாக சொல்லி கிட்டத்தட்ட 50,000 60,000 என தலைக்கு அதிக அளவில் பணத்தை வசூலித்துவிட்டு பிறகு அவர்களை தொடர்பு கொள்ளாத வகையில் இருந்து விடுவதாகவும், இதன் மூலமாகவும் அவருடைய வாழ்வாதாரம் எல்லாம் சுரண்டப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இன்னொரு பக்கம் அவருடைய குடும்பம் அவர்களை கவனிப்பது யார், அவருடைய குழந்தைகளை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் எது போன்ற, ஏனென்றால் ஏற்கனவே மலைவாழ் மக்கள் தொடர்ந்து போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நபர் சிறையில் தொடர்ந்து இருந்தால் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் யார் செய்வது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே அது ஒரு வகையில் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதாகவே அந்த மக்கள் கருதினார்கள். அது மட்டுமல்லாது, நாம் நேரடியாக சிறைக்கு சென்று பார்த்த பொழுது முதல் முறையாக குடும்பத்தை தவிர ஒரு நபர் தமிழகத்திலிருந்து வந்து பார்த்தது நீங்கள் தான் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார்கள். இந்த அளவுக்கு கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து சிறையில் இருக்கும் அவர்களுடைய குரல் என்பது பதிவு செய்யாமலே இருந்தது. அந்த குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமலே இருந்து தற்பொழுது முதலமைச்சர் சிறையில் இருக்கும் நபர்களை பற்றி பேசியிருக்கிறார். உடனடியாக ஆந்திர அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார். வனிதா. மகாலிங்கம், நீங்க ஆந்திர சிறைக்கு சென்ற போது அங்க இருக்கக்கூடிய தமிழ் கைதிகளை எல்லாம் சந்தித்து பேசியிருக்கீங்க. அங்க நிலைமை எவ்வாறாக இருந்தது?
நிச்சயமா அந்த கைதியோட நிலைமை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் சிறையிலிருந்து வெளியே விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். மற்ற நேரங்களிலே ஒரு குறுகிய சிறை இருக்கிறது. அந்த குறுகிய சிறைக்குள் தான் கிட்டத்தட்ட 15லிருந்து 20 பேர், அதாவது 4 பேர் இருக்க வேண்டிய சிறையில் 15லிருந்து 20 பேர் தங்கியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதுமல்லாது உணவு என்பது மிகவும் மோசமான நிலையில் கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மனித உரிமை தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் பல வழக்குகளிலே அவர்கள் தொடர்ந்து ஜாமீன் கிடைக்காமல் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் ஜாமீன் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பொதுவாக இந்திய குற்ற தண்டனை பிரிவின்படி யாராவது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் அவர் ஜாமீனில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஜாமீனில் வெளிவராத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு அந்த வழக்கு விசாரணை என்பது முடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அவர் ஜாமீனில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. தற்பொழுது விசாரணையே முடிந்து தீர்ப்பு வரப்போகிறது. இந்த சூழ்நிலையிலும் கூட பலர் தொடர்ந்து சிறையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்பொழுது மனித உரிமை மீறல் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த தகவல் எல்லாம் தெரிந்தும் ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தொடர்ந்து குரல்கள் எழுப்பப்பட்டு விட்டன. தற்பொழுது அரசாங்கம் மௌனமாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. தற்பொழுது அரசாங்கம் இது சம்பந்தமான முக்கியமான அறிக்கையை முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த விவகாரம் என்ன நடந்தது, அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்து தற்பொழுது நாம் நேரடியாக சென்று பதிவு செய்த அந்த காட்சிகளையும் தொகுப்பையும் இப்போது பார்க்கலாம். என்ன விசாரணை ஏது பண்ணாங்க என்ன பண்ண தெரியாது. 2 நாள் கஸ்டடியில் வச்சிருந்து கொண்டு போய் கேஸை போட்டு உள்ள போட்டாங்க. 2 வருஷமா வச்சிருக்காங்க. தெலுங்கானு எல்லாரும் பெயில் விட்டுறாங்க. தமிழ்காரன் மட்டும் பெயில் விட மாட்டாங்க. செத்துலாம் போல இன்னும் கொஞ்ச நாள் தான் நாங்கள் செத்தையோட போகிறோம். சிறை கம்பிகளுக்கு பின்னாலிருந்து பரிதவிக்கும் இவர்கள் செம்மரம் வெட்ட வந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பதி வனப்பகுதியில் செம்மரக்கட்டை கடத்தல் கும்பலுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் நடந்த மோதலில் வனத்துறை அதிகாரிகள் 2 கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக சுமார் 450 பேரை ஆந்திரா போலீசார் கைது செய்தனர். அந்த 450 பேரில் பெரும்பாலானோர் தமிழகத்தின் விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். இது நாங்கள் வேலைக்கு வந்தால் வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு இப்படி பிடிச்சி போட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சீக்கிரம் எல்லாம் சரிங்க லாயர் வச்சு காசு எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. எதுவுமே ரெஸ்பான்ஸுமே இல்லை. லாயருக்கு அவங்க காசு 50,000 60,000 வாங்கிருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல. ஜாமீன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. இது கூலி வேலைக்கு வந்தோம் சார். இந்த கேஸுங்க அதுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. 2 வருஷமா உள்ள போட்டு கொண்டாடி சாக முடியாமல் வாழ முடியாமல் பண்ணிட்டு சார். நாங்கள் சிறையில் அடைபட்டு கிடப்பவர்களை சந்திக்க வந்த குடும்பத்தினர் தாங்கள் பலரால் ஏமாற்றப்பட்டு வாழ்வாதாரமின்றி சிரமப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம். அன்னைக்கு கூலி செஞ்சாதான் எங்களுக்கு வயிற்று குழம்பு. 2 பொண்ணு வச்சுக்கிட்டு படிக்க முடியல, வேலைக்கு போக முடியல, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒண்டி தான் இருக்கிற வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு யாருமே ஸ்டெப் எடுத்து செய்கிறதில்ல. வக்கீலுக்கு பிடிச்சாலும் அந்த வக்கீல் பாரு, இந்த வக்கீல் பாரு, இன்னும் 30,000 கூட 40,000 கூடன்னு தான் கேட்குறாங்க. யாருமே ஸ்டெப் எடுத்து நேராக கொலை செஞ்சவங்க கூட 3 மாதத்தில் விட்டுறாங்க. இவங்க என்ன அப்படி தப்பு என்ன செஞ்சாங்க? அப்படி கோடிக்கெல்லாம் அவங்க வந்து சம்பாதிக்கிறவங்களாம் ஏசு ரூமில் இருக்காங்க. புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் இப்படி கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போய் வந்து வச்சுக்கிறாங்களா சிறையில்? என்ன தப்பு செஞ்சாங்க? என்ன ப்ரூஃப் இருக்குது? அவங்க என்ன எவிடன்ஸ் இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். செம்மரக்கட்டை கடத்தல் விவகாரத்தில் ஆந்திரா அரசின் போக்கு தமிழர்களுக்கு எதிரானதாகவே உள்ளதாக மனித உரிமை வழக்கறிஞர் கிராந்தி சைத்தன்யா குற்றம் சாட்டுகிறார். This is a clear case of implication of as many as innocent people. I think more than 90 to 95% who are implicated in that particular case, without any hesitation, one can say they are innocent. They are put behind the bars because they are poor and they denied the bail and denied the access, and that amounts to their violation of the right to freedom. நிச்சயமாக இந்த விவகாரம் தற்பொழுது முதலமைச்சர் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி இந்த விவகாரம் பற்றி கவனிக்க சொல்லியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக தற்பொழுது மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி டிஃபைன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார்.
வணக்கம் வணக்கம். தற்பொழுது சுமார் 516 நபர்கள் தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், படிப்பறிவற்றவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஆந்திரா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சட்ட ரீதியாக அவர்கள் ஜாமீன் கிடைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. உடனடியாக அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள்? முதல்ல இப்படி ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதியது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம். அது தாமதமாக இருந்தாலும் அதை எழுதியிருக்கிறார். ஆகவே அது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம். இரண்டாவதாக நீங்கள் கூறுகின்ற எண் சரியான எண் கிடையாது. என்னுடைய வழக்கறிஞருக்கு குழு இப்பொழுது அந்த ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறது. 500 என்ற எண் தவறு. இது கண்டிப்பாக 1000 நபர்களுக்கு மேலே இந்த எண்ணிக்கை போகும் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. மூன்றாவதாக, இது கடிதம் மட்டும் எழுதுவதன் மூலமாக நடக்காது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக இலவச சட்ட உதவி ஆணையத்தின் தலைவருக்கு கடிதம் எழுதி, ஆணையம் தன்னுடைய வழக்கறிஞர் படையை கண்டிப்பாக இந்த சிறைகளுக்கு அனுப்பி சிறையில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து, மற்ற வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் முறையாக பணி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தால் வழக்கறிஞர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்து அரசின் சட்ட உதவி ஆணைக்குழுவே இந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இது முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்று துடிக்கின்ற சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? இவ்வளவு சிறையில் இத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் என்றால் நீதிமன்றமும் சுவமோட்டோ ஆக்ஷன் இதில் எடுத்து கண்டிப்பாக தன்னுடைய இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவை அனுப்பியிருக்க வேண்டும். ஆகவே இது வெறும் கடிதம் போடுகின்ற ஒரு செயலாக மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலவச சட்ட உதவி ஆணைக்குழு, அதனுடைய பேற்றனாக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இதில் தலையீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. சுவமோட்டோவாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது என்னவென்றால், ஆந்திர அரசாங்கத்தினுடைய இலவச சட்ட உதவி மையம் உதவி செய்யும் என்று தற்பொழுது சொல்லியிருந்தாலும் கூட தமிழக அரசினுடைய கீழ் இயங்கி வரும் சட்டத்துறையின் கீழ் இயங்கி வரும் இந்த இலவச சட்ட மையத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இங்கிருந்து அங்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்களா? ஆமா, கண்டிப்பாக. நம்முடைய இது தமிழர்களுடைய பிரச்சனை. ஆந்திராவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய சட்ட உதவி ஆணைக்குழு அந்த சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அந்த நீதிமன்றங்களில் தலையீடு செய்வதற்கு சட்ட உதவி ஆணைக்குழு ஆந்திர சட்ட உதவி ஆணைக்குழுக்கு பின்னே ஒப்படைக்கலாம். ஆனால் உடனடியாக தகவல் தீட்டுகின்ற பணியை தமிழக சட்ட ஆணைக்குழு செய்ய வேண்டிய பணி. இதுல இன்னொரு விஷயம், தேசிய மனித உரிமை ஆணையமும் தொடர்ந்து இது சம்பந்தமாக இயங்கி வருகிறது. அந்த ஆணையத்தினுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அதில் ஏற்கனவே இருமுறை இது சம்பந்தமான விசாரணை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். நீங்களும் அந்த விசாரணைக்கு ஆளாயிருக்கிறீர்கள். தொடர்ந்து அதுக்கான உதவிகளை செய்து வருகிறீர்கள். அவர்களுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் பொதுவாக இந்த குரலில் பேச மாட்டேன். தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த 20 பேர் கொன்ற வழக்கில் இப்பொழுது தாமதப்படுத்திக் கொண்டிருக்கு. அந்த தாமதத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆணையத்தினுடைய தலைவர் தான் பொறுப்பு என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறேன். அங்கே ஹைதராபாத் உயர் நீதிமன்றத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் தலையீடு செய்வதற்கான அனைத்து தஸ்தாவேஜுகளும் ரெடியாக இருக்கு. ஒரு ரெட்டி என்ற ஒரு வழக்கறிஞரை ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு வேகமான ஒரு ஸ்டெப் தலைவர் எடுக்காத காரணத்தினால் இன்னும் இன்று வரை ஆந்திரா நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டே ஆர்டரை வக்கேட் செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் மக்கள் பலரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார். குறிப்பாக வழக்கறிஞர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஜாமீன் எடுப்பதாக சொல்லி ஏமாற்றியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவர் ஏற்கனவே அடிப்படை வசதிகள் இல்லாமல் மலைப்பகுதியில் வசித்து வருகிறார்கள். அவர் குடும்பத்தை கவனிப்பார் இல்லாமல் குடும்பம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தொடர்ந்து மலைப்பகுதிகளிலே சிறைக்கு பின்னால் இருக்கும் மலைவாசிகளுடைய வாழ்க்கையும் இன்னொரு பக்கம் துயரமாக இருக்கிறது. இந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? தொடர்ந்து இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்த பிறகாவது இந்த நடவடிக்கை இருக்கும் என்று தற்பொழுது இன்னும் சில மனித உரிமை ஆர்வலர்களும் சட்ட ஆர்வலர்களும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் கள ரீதியில் இது போன்ற, அதாவது இன்னொரு மாநிலத்தில் இன்னும் பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் துன்பப்படும் பொழுது அல்லது சட்ட உதவி கிடைக்காமல் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? சட்ட ரீதியில் கள அளவில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? லீகல் எய்ட், தமிழ்நாடு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்
வேற எங்க கஸ்டடியில் இருந்தாலும் செல்வதற்கு அவர்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. சிறையில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பின் அடிப்படையில் தமிழகத்துடைய லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. நீங்கள் சந்தித்த குடும்பங்களை, நாங்கள் சந்தித்த குடும்பங்களை இலவச சட்ட உதவி ஆணைக்குழு சந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இந்த ஆணைக்குழுக்கெல்லாம் நீதிபதிகள் தான் பொறுப்பாக இருக்கிறார்கள். இன்று நீதிபதிகள் அதிகமாக பேசுகின்ற தினங்கள், ஏன் செயல்பட மாட்டார்கள் என்பதற்கு அவர்கள் பதில் கூற வேண்டும். உடனடியாக வழக்கறிஞர் குழுவை இங்கே இருந்து சிறைகளுக்கு அனுப்பி சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து ஒவ்வொரு நபருடைய வழக்கு பின்னணி என்ன, ஜாமீனில் விடப்பட்டிருக்கிறாரா, ஜாமீன்தார் இல்லை என்ற காரணத்தினால் இருக்கிறாரா, விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் விடாமல் இருக்கிறார்களா என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து அதன் பின் அறிக்கை சமர்ப்பித்து தேவைப்பட்டால் ஹைதராபாத் ஹைகோர்ட்ல தலையீடு செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு இருக்கு என்று நான் கூறுகிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்ன முக்கியமான தகவல், இங்கிருந்து இலவச சட்ட உதவி மையம் மூலமாக சென்று இந்த நம்ம வழக்கறிஞர் எல்லாம் இந்த வழக்கு சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி உங்களுடைய தகவலுக்கு. தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் CR சரஸ்வதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கங்கம்மா. வணக்கங்க. இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதத்தை ஆந்திர முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு. அதில் உடனடியாக அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்ய வேண்டும், அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கு முன்பாக பேசிய மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இங்கிருந்து தமிழகத்திலிருந்து வழக்கறிஞர்கள் இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக நேரடியாக சென்று உதவ வேண்டும், இந்த கடிதம் வெறும் கடிதமாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவிகள் போய் சேர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு கடிதத்தை இன்னைக்கு தெளிவா ஆந்திர முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சருக்கு எழுதியிருக்காங்க. இது வெறும் கடிதமா மட்டும் அம்மாவோட எந்த நடவடிக்கையும் ஏதோ பேருக்காக கடிதம் அனுப்புவதாக மட்டுமே இருக்காது. நிச்சயமாக அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஆந்திர முதலமைச்சரிடமிருந்து இதற்கு பதில் வந்த பிறகு சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை செய்யக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள். ஏன்னா அம்மா இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க, 90 நாள் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யலன்னா உடனே ஜாமீன்ல விடலாம். அதே போல ஆந்திர அரசும் சட்ட உதவி, ஏன்னா ஏழை மக்கள், அவங்க மலைவாழ் மக்கள் 2 வருடங்களாக அங்க ஜாமீன்ல வர முடியாம இருக்கிறாங்க. ஆக ஆந்திர அரசு சட்ட உதவியும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தெரியப்படுத்தி இருக்காங்க. நிச்சயமா, ஏன்னா பொதுவாக எங்களுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து இது குறித்து கண்டிப்பா பேசுறோம். நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்பொழுது ஆந்திர அரசாங்கத்தினுடைய ஊடக பிரிவினுடைய ஆலோசகர் பரக்கல பிரபாகர் நம்மோடு இணைப்பு இருக்கிறார். அவருடன் பேசுவோம். எஸ் சார், குட் ஈவினிங். Good evening, sir. Yes, sir. Sir, Tamil Nadu Chief Minister wrote a letter to Andhra Chief Minister saying that 519 innocent illiterate Tamil people are put behind bar for several years without any legal help. So, what's your reaction on this, sir? Sir, இப்போதான் எனக்கு தெரிஞ்சது that Purusha Selvi Jayalalitha has written a letter to our Chief Minister, Honorable Chief Minister Chandrababu Naidu. But we are yet to receive the letter. I have heard it only from the media, from you and other media persons. Once we receive the letter, we will definitely write to her explaining what is the situation, and if there is any possibility of us giving any legal aid to these people who are poor and probably illiterate, etc. We will definitely render that help. Absolutely no problem at all. I have a copy of the letter with me, originally from our DIPR department. It's saying that more than 516 innocent people put behind bar without any legal help. No, we can't immediately say that whether somebody is innocent or not innocent. That, of course, is we have to leave that to the court and other things. There's a judicial system there. But what I can tell you right now is, once we receive the letter in our Chief Minister's office, we will definitely examine and we will respond. The Chief Minister, Honorable Chief Minister of Andhra Pradesh will respond to that letter. And whatever possible help that can be rendered under the existing legal provisions, we will definitely do that. இல்ல, நீங்க உங்களுக்கு தமிழ் புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி உடனடியாக இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வாய்ப்பு இருக்கா? அது கள அளவில் அவங்களால பண்ண முடியுமா? ஃபீல்ட்ல அது மாதிரி உதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அப்படி லெட்டர் உங்களுக்கு கை கிடைச்ச உடனே
whatever possible help that can be done legally under the provisions, we will definitely do. We have absolutely no enmity or no adverse impression about any of these things. Whatever they are entitled under the law in Andhra Pradesh, we will definitely do that. ஏற்கனவே இப்போ நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு சட்டத்தின் கீழ் அது மாதிரியான வாய்ப்புகள் இருந்தா அவங்களுக்கு உதவி கொடுக்கப்படும், உதவிகள் செய்வோம்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இதை செய்யலாமே, முதலமைச்சர் கடிதம் எழுதினா தான் நீங்க அந்த உதவி செய்வீங்களா? ஏற்கனவே அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களே, 2 வருஷம் ஜெயிலில் இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த வித சட்ட உதவியும் கிடைக்கலையே. That you are assuming. See, what the Honorable Chief Minister of Tamil Nadu has written, we will examine it. If there is anything like that, we will definitely address those concerns. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், ஆந்திரா அரசாங்கம் தமிழகருக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருது அப்படிங்கிறாங்க. திருப்பதிக்கு வந்தாவே கைது செய்யப்படுறாங்க, எந்தவித வழக்கு பின்னணியோ அல்லது ஆதாரமோ இல்லாம பல பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? No, that is a very wild allegation that very loosely made. That is not. There is a rule of law in Andhra Pradesh as much as there is a rule of law in Tamil Nadu or in India. So things go along under the existing law and under the existing rules, and we have a law and order as much as you do have, and we will examine if there is anything. Sometimes if anything goes wrong, we are here to correct those things. நிச்சயமா இல்ல, இப்போ I can assure you, what I can tell you is Andhra Pradesh government is definitely in favor of giving all the help. இல்லை, இந்த விஷயம் நீங்கள் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானும் நேராக போய் அங்கே இருக்கிற தமிழர்களை சந்தித்தேன், யாருமே அவங்கள கண்டுக்கல அப்படின்றக்கா. இன்னொரு விஷயம், ஆந்திராவை சேர்ந்த பல வழக்கறிஞர்கள் அதிக அளவில் பணத்தை அவங்களிடமிருந்து வசூல் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜாமீன் கொடுக்காமையே அவங்களுக்கு இழுத்தடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் ஏமாத்திருக்காங்க. ஆனால் பல வழக்குகளை குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் கூட அவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வழக்குகளை 90 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருக்காங்க. அதனாலேயும் அவங்களுக்கு they eligible to come out in bail. இதெல்லாமே அவங்க எலிஜிபிலிட்டி இருந்தும் கூட ஏன் அது நடக்காம இருக்கிறது? என்ன காரணம்? கால அளவில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்க நினைக்கிறீங்க? You see, what I am trying to tell you is, this is what the letter of the Honorable Chief Minister of Tamil Nadu says. Let us examine. If there is any truth in it, we will definitely act on it. But we will have to see what exactly is the situation on the ground. That is the information that you have. Let us see what it is, and if there is anything that can be done to rectify this, if that kind of an impression or that kind of allegation is right, we will definitely act. I can assure you that we will examine it with all sympathy. Absolutely no problem at all. நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக இணைப்புக்கு தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. தமிழக முதலமைச்சருடைய கடிதம் கிடைத்த பிறகு ஒரு உறுதியான நடவடிக்கை உங்க அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தில். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நாம் மீண்டும் அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் மன்னிக்கவும் அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளரிடம் பேசுவோம். சிஆர் சரஸ்வதி அம்மா, இல்லை, இந்த விவகாரத்தில் தற்பொழுது ஆந்திர அரசாங்கத்தினுடைய ஊடக ஆலோசகரை அழைத்து பேசினோம். அவர் தெரிவித்தது இன்னும் கடிதம் வரவில்லை, கடிதம் வந்த உடனேயே நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அதற்கு முன்பாக மனித உரிமை ஆர்வலர் அவர்களோடு பேசினோம். அவர்கள் தெரிவித்தது இது கடிதமாக இருந்துவிடக்கூடாது, கள அளவில் ஆந்திர அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும் அல்லது தமிழகத்திலிருந்து தேவையான சட்ட உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இது சாத்தியப்படுமா? இதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுமா? கண்டிப்பா. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இப்ப ஆந்திர கண்டிப்பா, ஏன்னா ஒரு மாண்புமிகு முதலமைச்சரிடம் கடிதம் வரும்போது ஆந்திர அரசாங்கம் கண்டிப்பா அதற்குரிய பதிலை சொல்லுவாங்க. அடுத்து என்ன செய்யணுங்கிறத நிச்சயமா, ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அம்மாவை பொறுத்தவரையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலங்கையில வாடிய மீனவர்கள் ஆகட்டும், இல்ல வெளிநாட்டில் போய் அங்க சிறையில இருந்தவங்கட்டும் பல பேருக்கு உதவி செஞ்சு நம்ம நாட்டு கூட்டிட்டு அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்தி இருப்பவங்க. நிச்சயமா இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கும் போது இதற்குரிய நடவடிக்கையை அம்மா கையில் எடுப்பாரு. ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா அது முழு நிவாரணம் கிடைக்கும் வரை அம்மா அதை செய்து முடிப்பாங்க. நிச்சயமா இந்த நம்பிக்கை தற்பொழுது சிறையில் இருக்கும் தமிழர்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையாகவே நாம் இதை பார்க்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார்.
வணக்கம். இந்த கடிதத்தை எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சுமார் 516 தமிழர்கள் மலைவாழ் மக்கள் எந்தவித உதவியும் இல்லாமல் தற்பொழுது ஆந்திரா சிறையில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கான சட்ட உதவியை செய்ய வேண்டும் என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது உண்மையாலுமே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அமையுமா அல்லது வெறும் கடிதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் இதை எப்படி விமர்சிக்கிறீர்கள்? தமிழக முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. இது மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது. நீண்ட காலமாக ஆந்திர மாநிலத்தில் சிறைப்பட்டிருக்கும் தமிழர்களின் குடும்பத்தினர் அனைவரும் இந்த செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சி அடைவார்கள். இது காலம் கடந்த ஒரு நடவடிக்கை தான் என்றாலும் கூட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதால் இதை வரவேற்கிறோம். அதே வேளையில் ஆந்திராவில் அண்மையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 20 தமிழர்களுக்கு நாம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு இந்த வழக்கில் தன்னையும் ஒரு பார்ட்டியாக இணைத்துக் கொண்டு சிபிஐ விசாரணைக்கு முயற்சிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதற்கான முயற்சியிலும் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். நீண்ட நெடுங்காலமாகவே தமிழர்கள் ஆந்திர சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆந்திர அரசு சட்டப்பூர்வமான உதவிகளை வழங்க வேண்டும், ஏன் வழங்கவில்லை என்று இப்போது நீங்கள் ஆந்திராவிலிருந்து ஒருவரிடத்திலே கேள்வியை எழுப்பினீர்கள். தமிழக அரசே அதை பற்றி கவலைப்படாத போது, அவர்களை மீட்க வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தாத போது, ஆந்திர அரசிடம் இப்படி நாம் கேள்வி கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இப்போதாவது இந்த முயற்சியில் தமிழக முதல்வர் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்பது ஆறுதலை தருகிறது. அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய தகவலை பதிவு செஞ்சிருக்கீங்க. உடனடியாக தமிழக அரசு இது குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்கீங்க. தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்காக ஜவாஹிருல்லா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஏனென்றால் இவர் இந்த விவகாரம் தொடர்பாக கள அளவில் நேரடியாக சென்று சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறார், குடும்பங்களை சந்தித்திருக்கிறார். வணக்கம் சார். வாழ்க வளருங்க. தொடர்பு இருக்கீங்களா ஜவாஹிருல்லா சார்? தொடர்புல இருக்கேன், சொல்லுங்க. இந்த கடிதத்தை எப்படி பார்க்கிறீங்க? சுமார் 516 இன்னசென்ட் தமிழர், அதாவது படிப்பறிவற்ற ஏழை தமிழர்கள் அந்த சிறையில் தொடர்ந்து இருக்காங்க ஆந்திராவில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர அரசாங்கத்தை கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வரவேற்கின்றேன். சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆந்திர சிறைச்சாலைகளிலே வாடக்கூடிய தமிழர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சேஷாசலம் வனப்பகுதியிலே நடைபெற்ற அந்த 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக நீதியரசர் சுரேஷ் அவர்கள் தலைமையிலான உண்மை அறியும் குழுவிலே நான் சென்றபோது அங்கு பல்வேறு செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். திருப்பதி கோயிலுக்கு சாமி கும்பிட சென்ற தமிழர்கள் பேசலாம், நாம் தொடர்ந்து பேசலாம். ஆந்திரா டிஜிபி ராமுடு தற்போது நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். மறுபடியும் பேசலாம். ஐயா வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மன்னிக்கவும். ஜவாஹிருல்லா, நீங்க தொடர்ந்து பேசலாம். இந்த கடிதத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அடுத்து என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நான் அந்த சேஷாசலம் வனப்பகுதியில அந்த 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான அந்த உண்மை அறியும் குழுவிலே போகும்போது திருப்பதி கோயிலுக்கு சாமி கும்பிட சென்ற தமிழர்கள், அங்கு உள்ள ஹோட்டல்களிலே சாப்பிட்டு கொண்டிருந்த தமிழர்கள் எல்லாம் சகட்டு மேனிக்கு கைது செய்யப்பட்ட பல கண்ணீர் வடிக்கக்கூடிய செய்திகளை கேள்விப்பட்டோம். அதே போன்றுதான் இந்த 20 தமிழர்களுடைய கிராமங்களுக்கு செல்லும் போதும் கூட அங்கு எங்களிடம் பல பெண்கள் முறையிட்டார்கள். எங்களுடைய கணவர் அல்லது எங்களுடைய சகோதரர், உறவினர்கள் இவர்கள் எல்லாம் ஆந்திரா சிறையில அப்பாவிகளாக வாடி வருகிறார்கள் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று எழுதிய கடிதம் வரவேற்கத்தக்கது. இந்த கடிதத்தோடு அவர்கள் நிறுத்தி கொள்ளாமல் இந்த தமிழர்களுக்காக தமிழக அரசின் சார்பாகவே வழக்குரைஞர்களை அமைத்து நியமித்து அவர்களை விடுவிப்பதற்கான உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு கோரிக்கையும் வலுவாக தொடர்ந்து நிலுவையில் இருக்கின்றது. அது இந்த 20 தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக ஆந்திர பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய வழக்கிலே, அதாவது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவுக்கு எதிராக ஆந்திர அரசு தொடுத்த
அந்த விவகாரம் தொடர்பான வழக்கிலே தமிழக அரசு ஒரு தரப்பாக தன்னை சேர்த்துக் இனிப்பில் கொள்ள இருங்க வேண்டும். இனிப்பில் இருங்க ஆந்திரா டிஜிபி ராம்நாத் தொடர்ந்து தற்பொழுது பேச இருக்கிறார், நம்மோடு பேச இருக்கிறார். குட் ஈவினிங் சார். Hello, good evening. Yes, sir. Sir, Tamil Nadu government chief minister write a letter to Andhra chief minister saying that 516 innocent people are put behind bar for years without any legal help. So that Andhra government should do all necessary legal helps for them to get out in bail. So what's your reaction on this, sir? Because they are put behind. I have no information about this letter. Hello. Yes, sir. Please. I have no information about this letter. But why should anybody arrest 500 innocent people? See, I met the people in jail personally. They are saying they went up to Tirupati, but they don't have any connection with the murder or red sandal smuggling, anything. They claim they are innocent. But they are also saying that there is no strong evidence against them also, they are saying. No, but why will anybody arrest innocent people? That too, not one or two or in hundreds. See, there are a lot of levels in red sand smuggling, but you are only arresting the innocent Tamils. They are claiming, and human rights activists also allegedly saying charges against you that you are simply arresting a Tamil-speaking person at Tirupati. This is the allegation against police. I strongly deny it. Our people don't have any such intention. We will not allow anybody on the basis of region or language or anything. Thank you, sir. For your information, I must tell you, in Tirupati, at least 30% of the pilgrims who come to the darshan of Lord Venkateshwara, they are from Tamil Nadu minimum. So imagine every day, nearly, this is suppose every day 1 lakh people are coming for darshan, at least 30,000 people will be from Tamil Nadu, every day. So why will anybody arrest innocent people, tell me? So please share some information. What is the current status of investigation on kingpins? Kingpins operating behind this red sandal smuggling. How many kingpins you arrested? I tell you, listen to me. See, so those cases, they are locally booked by the task force or local officers. So they are not booked in Tirupati. They are booked in various forest area only. Unless they are caught smuggling, I don't think anybody will book. So normally, what happens is that this red sandal smuggling is going on at a very, very large scale. Yes, what you say is true. There's a lot of big people involved. There's a lot of small people involved. Big people are those who export and make big money. Small people are woodcutters and others probably who make small money. So that I agree. It could be like that because the big smuggler sitting somewhere, either in India or outside or big city, he may not come here to cut the wood. He will employ somebody. But normally, when the task force, when they on their routes to the forest, when they catch somebody cutting the wood or carrying the wood and all that, this is a prohibited item. Not only in India, anywhere in the world, it is a prohibited item. So you cannot cut this wood. You cannot export it. Even government has no authority to cut it or export it. I accept under what you are saying exactly right. Exactly right that your police personnel at bottom arresting only innocent woodcutters. You are saying, but my question is about what about the kingpins or who heading the team or who is taking the labors to AP? I am not saying that we are Babu. You first understand this. When somebody is cutting the wood, nobody will ask him whether he is a small man or a big man, whether he is speaking the sex language or Y language. Anybody entering the forest and cutting the wood, the forest task force would arrest. So how can I ask? What authority I have to tell them, okay, don't arrest this man or arrest this man? So I cannot ask such a question saying that you arrest him or don't arrest him. The forest task force is meant to protect the forest. So anybody entering there, cutting the wood, he will be arrested. Hello? Yeah, but during 2013 incident, if you take the December 15, there were a clash between smugglers and forest officials. 2 forest officials were killed in that incident. But you booked about 450 people as accused in this case. Most of them from Tamil Nadu.
But how can a huge number of people can how kill? Can I talk about some case which is sub judice? You know, you probably from the press side you have no restrictions. From the police side, when No, just want to know the. I just want to know the status of the. I just want to know the status of the case. Is charge sheet filed? No, in this case. But why is yes. Yeah, charge sheet filed. I think they're expecting a verdict within 1 or 2 months. But why you are keeping? Why you are keeping the accused court to say in the jail? They're innocent, they'll be innocent. Court says they are guilty, they will be guilty. So we have no role in that. See, court verdict is final.